ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்கம்மா இன்றைக்கி கடலப்பருப்பு தக்காளி கூட்டு செய்ய போகிறப்ப எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேம்மா. வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காஞ்சிச்சுப்பா. கடுகு போடுறேன். தக்காளி கடலப்பருப்பு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பொரிஞ்சுங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சுப்பா. என்ன செய்கிற வெங்காயம் போடுறோம். பெரிய வெங்காயத்தில் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன்ப்பா. ஒரு 4 பேர் சாப்பிட்லாமா. வெங்காயம் செவந்துருச்சுப்பா. இப்போ என்ன செய்யணும், 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் போடும். கொஞ்சம் வணங்குறதுப்பா. தேவையான அளவு உப்பு போடுறோம்மா. கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும்ப்பா. நான் செய்கிறது இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்லாம்ப்பா தாராளமாக. இந்த அளவுக்கு வணங்கிடுச்சாம்மா. இப்போ என்ன செய்யணும், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போடலாம்ப்பா. ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசால் பொடிப்பா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்கம்மா. இதில் தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு கடலப்பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேம்மா. 100 கடலப்பருப்பு 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் அதிலே கொட்டுறோம்ப்பா. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போடுறோம்மா. இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம்.
போய் தேங்காய் சோம்பு அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா. கொஞ்சம் தேங்காயும் நம்ம எவ்வளோ கூட்டுக்கு தேவையான தேங்காய் வேணுமோ அதை எடுத்துக்கலாமா. நான் ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கப்பா. தேங்காயும் சோம்பும் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்க்கலாம்ப்பா. அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் அது பாட்டுக்கு வேகட்டுமா. அதில் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சதையும் அதிலே ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா கொதிக்கட்டுப்பா. பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்லாமா, நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான்ப்பா. உப்பு கொஞ்சம் பத்தலைப்பா. உப்பு கொஞ்சம் பத்தலைம்மா, போடுறேன். போட்டு மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு வேகட்டும்பா. திறந்து பார்க்கலாமா. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுப்பா. பார்க்கலாமா. இந்த அளவுக்கு இருந்தால் குழம்பு மாதிரி சோறுக்கு ஊற்றி சாப்பிட்லாம்ப்பா. சாப்பாட்டுக்கு இந்த குழம்பாட்டம் ஊற்றி சாப்பிட்லாம். நமக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இந்த கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தொட்டுட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு நமக்கு எப்படி தேவையோ அப்படி இது பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கையிலே எடுத்துட்றேன்ப்பா. சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சி சாப்பிட்றதுக்காக எடுத்துருக்கேன்ப்பா. நான் இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேம்மா. ரெடி ஆயிடுச்சுப்பா. பாருங்கம்மா, ரெடி ஆயிடுச்சு. பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.